பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்தில் வழக்கமாக ஜெபங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதினார். இன்று நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. நம்ம ரொம்ப கவனமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வேதம் நமக்கு அதை கற்றுத்தருகிறது. இந்த நாளிலே தொடர்ந்து நம்ம ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம் இது. இவ்வளவு நேரமும் நம்ம காண்பித்தது, நம்ம தியானித்தது அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய ஜெபங்கள். அதில் நம்ம என்னென்ன ஜெபங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்தோம். அதில் யாரெல்லாம் இந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க எங்களுக்கு ஃபீட்பேக்கில் இல்லை கமெண்டில் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் நேமும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பரிந்து பேசும் ஜெபம், என்னென்ன ஜெப குறிப்புகள், ஒவ்வொரு ஜெபத்திற்கும் சில ஜெப குறிப்புகளை உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் என்று நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு குழுவாய் கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆரம்பத்தில் இந்த ஜெப வாழ்வு ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த ஜெப வாழ்வு நல்லா இருந்துச்சு. நான் சொல்லுது 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இந்த 2000க்கு பிறகே ஜெபம் அப்படியே குறைந்து 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 ரொம்ப குறைஞ்சிருச்சு. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. அதுவும் இந்த இன்டர் டினாமினேஷன் சர்ச்சஸில் நல்லா எல்லாரையும் துதிக்க விடுறாங்க, நல்லா ஜெபிக்க விடுறாங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்கலாம் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதோடு முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு ஜெப வாழ்க்கையே இல்லை. மறுபடியும் சண்டே மறுபடியும் வர்றாங்க. இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த குழு ஜெபத்தை குறித்து 2 காரியத்தை நம்ம தியானிக்க. ஒன்று, குழுவாய் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கடவுளின் ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனத்தில் தாவீதினுடைய குழு ஜெபத்தை குறித்து அங்கே நமக்கு இருக்கிறது. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து அவர்கள் குழுவாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 4 பேர். இந்த குழுவினருடைய ஜெபம் ரொம்ப வல்லமையாயிருந்தது. ராஜா கேட்டுக்கொண்ட அந்த ரகசியம் மறைபொருள் அவர்களுக்கு வெளிப்பட்டது. அதே போல் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசி பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், பலதரப்பட்ட ஊழியர்கள் சேர்ந்து ஒரு ஆராதனை, ஆண்டவருக்கு உபவாசித்து ஆராதனை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த குழு ஜெபத்தில் தேவ சித்தம் வெளிப்பட்டது, தேவ திட்டம் வெளிப்பட்டது. இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, தேவ சித்தம் என்ன இந்த காரியத்தை குறித்து? உங்களோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை வச்சுக்கிடுங்க. 2 பேர், 3 பேர், 4 பேர், அப்படி ஒரு ஐக்கியமாக நீங்கள் வளர்ந்து வாங்க. ஒரே லெவலாக அப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே வாங்க. குழு ஜெபம் பாவத்தில் நீங்கள் விழாதபடி பாதுகாக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.